ராமநாதபுரம் அருகே நடைபெற்ற ஏர்வாடி மத நல்லிணக்க சந்தனக்கூடு திருவிழாவில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரத்தை அடுத்த ஏர்வாடி தர்காவில் 851ஆம் ஆண்டு சந்தனக்கூடு திருவிழா கடந்த 9ஆம் தேதி மாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து 11 நாட்கள் தர்காவில் மௌலித் ஓதப்பட்டு வந்த நிலையில் இன்று அதிகாலை மின்னொலி அலங்காரத்தில் சந்தனக்கூடு நாட்டிய குதிரைகள் மற்றும் யானை முன்னே செல்ல மேளதாளம் மற்றும் வான வேடிக்கையுடன் ஊர்வலமாக புறப்பட்டு சுல்தான் செய்யது இப்ராஹிம் பாதுஷா அடக்கம் செய்யப்பட்டிருக்கும் ஏர்வாடி தர்காவை வந்தடைந்தது. சந்தனக்கூடு 3 முறை சுற்றி தர்காவை வலம் வந்த பின்னர் பட்டத்து யானை மேல் போர்த்தப்பட்டிருந்த சந்தனம் பூசிய சால்வையை பாதுஷா நாயகம் கல்லறையின் மீது மௌலித் ஓதி போர்த்தப்பட்ட பின்னர் சந்தனக்கூட்டிலிருந்து எடுத்து செல்லப்பட்ட சந்தனம் பாதுஷா நாயகத்தின் கல்லறையில் பூசப்பட்டது. அப்போது பக்தர்கள் தங்கள் வாங்கி வந்திருந்த பூக்களை சந்தனக்கூடு இருக்கும் இடத்தை நோக்கி தூவி தர்காவை தரிசித்தனர். இந்த விழாவில் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சந்தனக்கூடு திருவிழாவை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை விடப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணியில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபட்டனர். ஆண்டுதோறும் நடைபெற்று வரும் இந்த சந்தனக்கூடு திருவிழா மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.